என்னக்கா, காய்கறியை வெட்டணும், வெங்காயத்தை உரிக்கணும், உருளைக்கிழங்கு அவிக்கணும்னாவ ஒருத்தரையும் காணோம். ஏட்டி காய்கறி வாங்க போயிருக்காங்களா? மீனாட்சி அம்மா சொல்லி தானே விட்டாவ. நேரம் ஆகுதுக்கா. சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டு நம்ம வீட்டோட போய் பார்க்கணுமா இல்லையா? பிறகு அங்கேயும் சோறு பொங்கணும்லக்கா. ஏட்டி பைத்தியக்காரி, மறந்துட்டியா என்ன? எதக்கா? இந்நாலு நாளைக்கு சோறு பொங்கண்டி இல்லை, ஊர் சாப்பாடு முகூர்த்த சாப்பாடுன்னு எல்லாம் அங்கே தான் போடுவாவே. ஐயா ஆமால, மறந்துட்டேன்க்கா. எப்பாடா, இந்த 4 நாள் காய்கறி மிச்சம், அரிசி மிச்சம், மொத்தத்துல நமக்கு கிச்சன்ல வேலை இல்ல. எல்லாத்தையும் அந்த வெக்கைக்குள்ளேயே கிடந்து அவியனக்கா. மழை காலம்னா விரவு பத்திக்கிடாது, அது ஒரு பிரச்சனை. வெயில் காலம்னா வெக்க இருக்க முடியாது, இது ஒரு பிரச்சனை. ஆக மொத்தத்துல அடுப்பாங்கரையில இருக்கிறதே பிரச்சனை தான்க்கா. அதை சொல்லு, இதை சொன்னா எங்க இந்த ஆம்பளை ஆட்களுக்கெல்லாம் புரியுது. ஆமா எக்க, அந்த அண்ணனுக்கு இப்ப பரவாயில்லையா? பழசுலாம் ஞாபகம் வருதா? கொஞ்சம் கொஞ்சம் வருதுட்டி, என்ன செய்ய, என் வாழ்க்கை இப்படி போகுது. என்னாச்சு ஆண்டி? ஐயோ, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல அண்ணே. ரங்கக்கா வீட்டுக்காரு வேலை செய்யச்சுல 2வது மாடியில இருந்து விழுந்து விட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன தாவறது, விழுந்த வேகத்துல மண்டையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போனாரு. ஐயோ கடவுளே, மனுஷனுக்கு எதுவும் அடி இல்லையே? கொஞ்சம் கொஞ்சம் உள்காயம்தான், அதெல்லாம் சரியாயிட்டு. ஆனால் பழசதான் மறந்து போயிட்டாரு. 20 வருஷம் நடந்தது மறந்துட்டாரு. இப்போ 20 வயசு பையனா தெரியுறாரு. ஹேட்டி இழுவேன். ஞாயிற்றுக்கிழமையான அரை ட்ரௌசரை போட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு டி. ஐயே, அரை ட்ரௌசரா? ஆமாட்டி. ஐயா ஆண்டி, இதுக்கான வைத்தியம் உங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமாட்டி? ஐயோ ஆண்டிகளா, யாராவது பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னா அவங்க மண்டையில பெரிய கட்டைய தூக்கி போட்டோம்னா அவங்களுக்கு மண்டையில திரும்ப அடிபடும். பழசா எலும்புசா மொசமொசாங்கிற எலும்புகள்லாம் ஒண்ணு கூடி அவருக்கு மறந்ததெல்லாம் திரும்பவும் ஞாபகம் வந்துடும். என்னது பழசா எலசா சமோசாவா? ஐயோ ஆண்டி, அது ஒரு நரம்பு பேரு. அந்த நரம்புல அடிபட்டதுனாலதான் அவர் பழசெல்லாம் மறந்துருக்காரு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்க? திரும்பவும் ஒரு கட்டைய வச்சு அதே இடத்துல அடிச்சிங்கன்னா அந்த நரம்புக்கு மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடும். என்னட்டி சொல்றா? ஏட்டி எடை கூடமா எதுவும் ஆயிவிடாதே. அட நீங்க வேறக்கா, புஷ்பாவே படிச்ச பிள்ளை, அவளும் டாக்டருக்கு தானே படிக்கா. ஆண்டி ஆண்டி, டாக்டர் இல்ல நர்ஸ். டாக்டரை விட நர்ஸுக்கு தான் எல்லாமே தெரியும். அது வேறையா? அப்புறம் டி, நர்ஸை விட டாக்டருக்கு தான் அதிக சம்பளம், அவளுக்கு தான் அதிக மரியாதை. ஆண்டி அது அப்படிதான். டாக்டர் 4 எழுத்து வருதா, அதனாலதான் இவளுக்கு சம்பளம் அதிகம். நர்ஸ் 2 எழுத்து தானே வருது, அதனால இவளுக்கு சம்பளம் குறைவு. பாத்தியாடி இந்த கவர்மெண்ட் பண்ற கூத்த? அதான் கணக்கா? இது தெரியாமல இத்தனை நாள் இருந்து போனோம். எக்க, அதான் இந்த இன்ஜினியர் பைபிளு, அப்புறம் இந்த ரோடு கான்ட்ராக்ட் பைபிள் எல்லாம் அதிக சம்பளம் வாங்கிட்டு அழைதாவளோ. இருந்தாலும் இருக்கும் போல. இப்ப படிச்ச பிள்ளை சொல்ல போய் தானட்டி நமக்கு தெரியுது. சே, நர்ஸ் 2 வார்த்தை இருக்கனால உனக்கு சம்பளம் குறைவு போல என்ன? ஆமா ஆண்டி, மத்தபடி வேற எந்த வேறுபாடும் இருக்காது. டாக்டர் பண்ண வேண்டிய ஆபரேஷனை டாக்டர் இல்லைன்னா சில நேரம் நாங்களே பண்ணி விடுவோம். அது எப்படி டி? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில டெலிவரிக்கு வரவில்ல பொம்பளை ஆளுக்கு, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணோம்னா இப்படி கிழிக்கணும் அப்படி கிழிக்கணும்னு டாக்டர் சொல்லி தந்துருவாவோ. அதை வரை நாங்க கிழிச்சு உள்ள இருக்க குழந்தைய எடுத்து வெளியே போட்டுட்டு ஊசியை வச்சு தைப்போம் பார்த்துடுங்க. அடி ஆத்தி, என்னட்டி சொல்ற? ஏதோ துணி தைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுதியே. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஆண்டிகளா. டாக்டர் இல்லைன்னா நாங்க தான் தைப்போம். மக்களே, இது உண்மை பத்திடுங்க, நம்பணும் நீங்க. எனக்கு எங்க பாப்பா பிறக்கச்சுல நான் உள்ள போகும்போது 4 மணி, எனக்கு ஆபரேஷன் பண்ணி வெளியே அனுப்பும்போது 7 மணி. ஆனா குழந்தையெல்லாம் 4:20க்குலாம் கையில கொடுத்துட்டாவ. இந்தாங்க சுபர்ணாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கொண்டு போய் கொடுத்துட்டாவ. ஆனா சுபர்ணாவை என்ன பண்ணாவ? இந்த ட்ரைனிங்க்கு வருவாவுள்ள டாக்டர் மாதிரி, அதான் படிக்கிற பிள்ளைகளு, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஒரு டெட் பாடி மாதிரி பிடிச்சி தையின்னு தைக்காளுவோ. இங்க குத்தி அங்க எடுக்காளுவோ, அங்க குத்தி இங்க எடுக்காளுவோ. அது தப்புன்னு டாக்டர் மாதிரி கையில் அடிக்குது. அந்த கையில் அடிக்கிறது நம்ம உடம்புல வந்து படுது. மொத்தத்துல அவிய எனக்கு போட்ட மயக்க மருந்தெல்லாம் தெளிஞ்சு போச்சு. எனக்கு அங்க என்ன நடக்குன்னே தெரியுது. என் கண்ணு முன்னாடி போட்டே ட்ரைனிங் எடுக்காளுவோ. ஐயோ கொடுமை, எங்க போய் சொல்ல? ஆமா ஆண்டிகளா, அப்படிதான் நடக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. அதான் சொல்லுதம்ல, என்னைய உள்ள கூட்டு போச்சுல 4 மணி, குழந்தைய 4:20க்கு கையில கொடுத்துட்டாவ. ஆனா என்னைய ஆபரேஷன் பண்ணி வெளியே அனுப்புனது 7 மணி. எங்க வீட்டுல உள்ளவெல்லாம் பயந்து போய் வெளியே கண்ணீரும் கமலையுமா நின்னாவ. ஆனா எனக்கு தானே தெரியும் உள்ள என்ன நடந்ததுன்னு. சத்தியமா சொல்றேன், இவ்வளவு விளங்க மாட்டாளுவ. அந்த வலி நமக்கு தானே தெரியும் மக்களே.
எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பேன். அவிய தச்சு பழகுறதுக்கு நானா கிடைச்சேன். சரி ஆண்டிகளா, அதை விடுங்க. நடந்து முடிச்சு என் பிள்ளைக்கு ஒரு வயசு ஆக போகுது. அதை பத்தி புலம்பி என்ன செய்ய? ஆனா மக்களே, எல்லா கவர்மெண்ட்டையும் தப்பா சொல்ல மாட்டேன். எனக்கு குழந்தை பிறந்தது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பத்திடுங்க. மற்ற ஊர்ல எப்படி இருக்கோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நீங்க டெலிவரி எல்லாம் பார்க்கணும்னா பிரைவேட்டுக்கு போறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கடைக்குள்ள போவோம். ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ராத்திரி அந்த அண்ணன் மண்டையில ஒரு கட்டை எடுத்து போட்டியேனா அந்த அண்ணனுக்கு நினைவு திரும்பிடும். அப்ப அப்படி செய்வோமாக்க? இன்னைக்கு ராத்திரி அந்த அண்ணன் தூங்குனதுக்கு அப்புறம் நல்ல உலக்கே எடுத்து அந்த அண்ணன் மண்டையில போடுவோமா? பயமா இருக்குடி. பயப்படாதீங்கக்கா. பயப்பட்ட அந்த உலகத்துல வாழவே முடியாது. தைரியமா செய்யுங்க. என்ன நடந்தாலும் பாத்துக்கிடுவோம். சரிடி, அப்ப இன்னைக்கு ராத்திரி 3 பேரும் சேர்ந்து கட்டையை தூக்கி போடுவோம். சரிக்க. ஆமா ஆண்டிகளா, ஊர் சாப்பாடு நிலை என்ன சாப்பாடு? என்ன டீ நடக்குதுங்க? வாங்கக்க. வர நேரமா நாங்களும் தான் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்கார்ந்துருக்குது. ஏட்டி, சாமான் வாங்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி விடுங்க டீ, கோவப்படாதீங்க. ஆண்டி, என்னது வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. அடி ஆத்தி, இவ கேக்குறத பார்த்தா அப்படியே பச்சையாவே தின்றுவா போலையே. என்ன ஆண்டி இருக்கு மூட்டை நிறைய? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏட்டி, நீ நினைக்க மாதிரி திங்கக்கு ஒண்ணும் இல்ல, அம்புட்ட காய்கறி. சே, காய்கறியா? மல்லியக்காவை எங்கக்க? இந்த பின்னாடி தான் டீ வாரா. அம்மா எம்மா தள்ளுங்க தள்ளுங்க. ஏட்டி, ஒரு குரல் கொடுத்தா நான் வந்து இறக்க போறேன். கொண்டா. ஆளு மட்டும் தான் பயில்வான் மாதிரி, ஆனா ஒரு தெம்பு ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன கணம்? ஏக்க, ஒரு ஆட்டை பிடிச்சி ஏத்திட்டு வந்திருக்கலாம்லக்க. அட நீ வேற, இந்த இவ்வளவு வாங்குறதுக்கு 1,69,700 வந்துட்டு என்னக்கா சொல்றிய? ஆமாட்டி, பாக்க பொருள் கொஞ்சம் தானே இருக்கு. ஆனா பாரு வேலை எப்படி வந்திருக்குன்னு. ஒரு மூட்டை நிறைய காய்கறி. நான் கொண்டு வந்த மூட்டையில இந்த கரம் மசாலா, மல்லித்தூள், ஆச்சி மிளகா தூள், குழம்பு தூள், அப்படி இப்படின்னு எல்லா தூளும் இதுல இருக்கு. வந்தாலும் வந்திருக்கோம்க்கா. நெய் விலைலாம் ஏறி கிடக்கு. பிறகு மிளகு அப்படி இப்படின்ட்டு எல்லா விலையும் கொஞ்சம் ஏறிதான் கிடக்கு. ஆமாட்டி, ஆனா பாரு அதெல்லாம் விடுங்க ஆண்டி. இந்த ஊர் சாப்பாடுங்க அவ்வளோ. அப்படின்னா என்ன சாப்பாடு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஏட்டி வண்டிக்குட்டி, காய்கறி எல்லாம் பிரிச்சு கொட்டிக்கிடுவோம், அப்படியே வெட்டிக்கிட்டே பேசுவோமே. ஆமா அதுவும் சரிதான். ஆண்டி, என்ன இது? என்ன காய்கறி உரிக்க முடியாது, கையெல்லாம் அழுக்காயிரும். அப்போ உனக்கு சோறு கிடையாது பரவாயில்லையா? ஐயோ ஆண்டி, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்ப சொல்லுங்க ஆண்டி, ஊர் சாப்பாடுனா என்னது? இவங்க 2 பேரும் என்ன 4 நாளைக்கு அடுப்பு பத்த வைக்க வேண்டாம்னு சொல்றாரு, உண்மையா? ஆமா புஷ்பா, அது உண்மைதான். இப்போ நம்ம ஊர்ல கல்யாணம் நடக்கலாம். நம்ம ஊர்ல மாப்பிள்ளை வீடுனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராத்திரி ஊருக்கே சாப்பாடு கொண்டு போடுவாங்க. பிறகு வீடு வீடாவும் கொண்டு போய் கொடுப்பாவ. அது எதுக்கு ஆண்டி? அது நம்ம ஊர்ல காலங்காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது பேர் தான் ஊர் சாப்பாடு. அதுவும் மாப்பிள்ளை வீடா இருந்தா மட்டும்தான், பொண்ணு வீடா இருந்தா கிடையாது. இது என்னடா கொடுமையா இருக்கு? அப்போ மாப்பிள்ளை மட்டும் பாவப்பட்ட ஜீவனா? அவர் மட்டும் எல்லாருக்கும் செலவு பண்ணணும் போல? அப்படி கிடையாதுமா. பொண்ணு வந்து வேற ஊர்ல இருந்தானமா இங்க வருது. வேற ஊர்ல இருந்து வர பொண்ணு நமக்கு எதுக்கு சாப்பாடு போடணும் சொல்லு? அது சரி ஆண்டி, அப்ப நம்ம ஊர்ல இருந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி போகுதுல்ல, அப்ப நமக்கு சாப்பாடு வேண்டாமா? அது வேற ஊருக்கு தானமா போகுது, அதுக்கு எதுக்கு சாப்பாடு? இது என்னங்கடா உங்க நியாயம்? என்னதான் தெரியல, இதுக்கு விளக்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா காலங்காலமா நம்ம ஊர்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை கூட இருந்தா மட்டும்தான் அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு, வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அந்த சாப்பாடே அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். நல்ல ஒயிட் ரைஸ், அப்புறம் சாம்பார், அவியல், பொரியல், அப்பளம், பாயாசம் எல்லாம் நம்ம வீட்டை தேடியே வந்துடும். அதுக்கு பேர் தான் ஊர் சாப்பாடு. அப்ப முகூர்த்த சாப்பாடு அது வேற ஒன்றடி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு முகூர்த்தத்துக்கு பட்டு கட்டுறதுக்குலாம் வருவாங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த பட்டை எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல இருக்க அம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப சோறாக்கி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் முகூர்த்த சாப்பாடு. ஆனா அது வந்து வீடு வீட கொண்டு போய் கொடுக்க மாட்டாவ, நம்ம தான் போய் சாப்பிடணும். அப்பயும் அப்படிதான், ஒயிட் ரைஸ், சாம்பார், அவியல், பொரியல், அப்பளம், பாயாசம் எல்லாம் இருக்கும். அப்புறம் அன்னைக்கு கல்யாண சாப்பாடுங்கிறது வந்து காலையில கல்யாணம் முகூர்த்தம் இருக்கும்ல, தாலிக்கட்டு, அதுக்கு காலையில எப்பயும் போல இட்லி, பொங்கல், வடை, தோசை அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. அப்புறம் தாலிக்கட்டு முடிஞ்சிடும். அப்புறம் மதியம் வந்து கிடா வெட்டுவாங்க. அப்புறம் வந்து அந்த மதிய சாப்பாடுக்கு வந்து அவ்வளவா ஆட்கள் வராது. கொஞ்சம் முக்கியமானவங்க, ரொம்ப சொந்தக்காரவிய அப்படிதான் வருவாங்க. அப்புறம் ராத்திரி வரவேற்பு. பையன் வீட்டில் தான் வரவேற்பு வைப்பாவ. பொண்ணு வீட்டு ஆட்கள்லாம் இங்கே பார்க்க வருவாங்கல்ல, அப்போ பிரியாணியோ இல்லைன்னா கறி குழம்போ ஏதாட்டும் ஆக்கி போடுவாங்க. அது பேர் வந்து வரவேற்பு சாப்பாடு. அப்போ அடுத்த நாள் அவரவர் வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு சோறாக்கணும். இது நல்ல கதையா இருக்க. அப்போ 2 நாளைக்கு தான் சாப்பாடா? இந்த ஆண்டிகளாம் 4 நாளைக்கு அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, தான் கேட்டேன். கேட்டி புஷ்பா, அது வந்து குழம்பு, சோறு, கூட்டுன்னு தருவாவில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கிடணும். ஓ, அப்படி சொன்னீங்களா? சரி. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் பொண்ணு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்ல, அந்த பொண்ணு வந்து பொண்ணு வீட்டுல இருந்து சீதனம் கொடுத்து விடாவ. அரிசி, பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து முறுக்கு,
அதிரசம் லட்டு அப்படி இப்படி நிறைய கொடுத்து விடுவாவ. அதை வந்து இந்த பையனோட அம்மா இருக்காவுல, அதான் அந்த பொண்ணுக்கு மாமியார், ஒரு பிளாப்டியில் வச்சு 2 அதிரசம் 2 லட்டு 2 முறுக்கு வாழைப்பழம் அப்படி வச்சு வீடு வீடாக கொண்டு வந்து தருவாவ. அது ஒரு சம்பிரதாயம். கல்யாணம்னா சும்மையா வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்னு பெரியவங்க சும்மையே சொன்னாவே. எப்ப சொல்லும் போதே மூச்சு முட்டுதே. செய்யற கல்யாணம் பண்றதுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. அவிய நல்லதா இருப்பாவே, அவிய அப்பா அம்மாவுக்கு தான் பாவம். ஆமா ஆண்டி, அதை சொல்லுங்க. நல்ல வேலை எனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால அந்த கஷ்டத்தை நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கல. ஏட்டி அப்படி சொல்லாத. இப்ப நாளை பின்ன உனக்கு கல்யாணம்னா இதே மாதிரி தான் நாங்களும் உனக்கு பண்ணுவோம். உன்னை நல்லபடியா சீர்சனத்தியோட தான் உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. சரி பேசினதெல்லாம் போதும். அப்படியே ஒவ்வொருத்தர் சின்ன வெங்காயம், ஒருத்தர் பெரிய வெங்காயம், ஒருத்தர் கோசு, அப்படியே தக்காளி பழம்லாம் நிறைய வேணும், பூண்டு வேணும், இருக்கிற எல்லா காய்கறியும் வெட்டுங்க. ஐயோ சொல்லி தலை சுத்துதப்பா.